தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஜனநாயக பாதுகாப்பு தான் முக்கியமானது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது? திருமாவளவன் இப்படி வெற்றி பெறுறாரு, 2 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஜெயிச்சு வந்திருக்கிறாருன்னா இவர் சொல்ற குற்றச்சாட்டு பொய் தானே, நமக்கு இயல்பா அப்படி தோணும். அதுதான் தோழர் பொன்ராஜ் சொன்னார். அவன் ஹார்ட்வேர் செட்டிங் பண்ணும்போது 40% ஒரு மாதிரியும் 60% இன்னொரு மாதிரியும் வாக்குகள் போய் சேரக்கூடிய வகையில் செட்டிங் பண்ண முடியும். மொத்தம் 12 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு போடுற வரையிலும் அவரவர் விருப்பப்படி போடுறபடி அந்தந்த சின்னங்களுக்கு போய் சேரும். அதன் பிறகு போடுற வாக்குகள் மெஜாரிட்டி அவன் செட் பண்ணி வைக்கிற மாதிரி வாக்குகள் போய் சேரும். இது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் சொல்றார். இப்படி செட் பண்றாங்க. ஒரு 2 லட்சம் ஓட்டு மக்கள் விரும்புகிறபடி ஓட்டு போடுற மாதிரி போய் சேர்ந்துடும். அல்லது ஒரு 5 லட்சம் ஓட்டு வரையிலும் அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா முதல்ல ஒரு 5 லட்சம் ஓட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போறதெல்லாம் அவன் செட் பண்ண மாதிரி எந்த வேட்பாளர்களுக்கு போய் சேரணுமோ அந்த வேட்பாளர்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரே வேட்பாளருக்கு. பெங்களூர்ல ஒரு தம்பி நம்ம ஆபீஸுக்கே வந்து டெமோ பண்ணி காட்டினான். உதயசூரியனுக்கு போட்டா தாமரைக்கு போகுது, ரெட்டாளைக்கு போட்டா தாமரைக்கு போகுது. நமக்கு தெரியும் ரெட்டாளைக்கு போட்டோம்னா ரெட்டாளைக்கு நேராக இருக்கிற கிரீன் லைட் எரியும். அங்க எடுத்து பார்க்கிற போது வேற கட்சிக்கு போகும். அதை எப்படி எடுத்து பார்க்கறது? அதுக்கு தான் இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சது. வழக்கு போட்ட பிறகு உச்சநீதிமன்றம் தான் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்துச்சு. VVPAT ஆங்கிலத்தில் ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது எக்ஸ்பான்ஷன். அந்த 5 வார்த்தைக்கு உள்ள எக்ஸ்பான்ஷன். ஓட்டர்னா வாக்காளர், வெரிஃபையபிள்னா சரிபார்க்கக்கூடியது, சரிபார்க்கக்கூடிய பேப்பர், அது ஒரு பேப்பர். அதை தணிக்கை செய்ய முடியும், ஆடிட் பண்ண முடியும், 2 வச்சு டேலி பண்ண முடியும். இந்த வாக்குப்பதிவு எந்த இடத்துல டோட்டலாக பண்ணி பார்த்தா டிஎம்கே இவ்வளோ போச்சு, ஏடிஎம்கே இவ்வளோ போச்சு, கம்யூனிஸ்ட் இவ்வளோ போச்சு, இண்டிபெண்டன்ட் சிம்பிளுக்கு இவ்வளோ போச்சு, டோட்டல் இவ்வளோ வருது அப்படின்னு இவிஎம்ல சொல்லிடும். இதே மாதிரி அந்த ஒப்புகை சீட்டு நம்ம தமிழ் சொல்கிறோம், அக்னாலஜ்மெண்ட் ரிசீட். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து கியூஆர் கோடு இருக்குது, இல்லைனா அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மெஷின் இருக்குது. நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சுருக்கிறீங்க, கார்டு தான் கொடுக்குறீங்க. அவன் ஏதோ இப்படி பட்டு போட்டு இழுக்கிறான், பணம் போயிடுச்சுங்கிறான். அது எப்படி நம்புறது? அதனால் ஒரு ரிசீட் கொடுக்குறான். அதை ரிசீட் நம்ம வாங்குகிறோம், அவனே கொடுக்குறான். பார்க்குறீங்களா ரிசீட், ரசீது. இந்த ரசீது கொடுக்குறான். ரசீதில் இட்லி இத்தனை, தோசை இவ்வளவு, காஃபி இவ்வளவு, அது இல்லாமல் ஜிஎஸ்டி இவ்வளவு, டோட்டல் இவ்வளவுன்னு கீழே போட்டிருக்கோம், நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஓட்டு போட்ட உடனே உனக்கு ஒரு சீட்டு வரும். அதுக்கு தனியாக ஒரு மெஷின் இருக்குது, அதை இணைச்சி வைக்கணும். அதுதான் VVPAT மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் ஒப்புகை சீட்டு எந்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழில். ஒப்புகை சீட்டு எந்திரம். இப்போ இந்தியா முழுவதும் இத்தனை லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் 3 அல்லது 4 பெட்டிகள் தேவை. சமாதானப்படுத்துவதற்காக ரேண்டம்னா ஒரு தொகுதிக்குள்ள 10 இடத்துல மட்டும் வைக்கிறது VVPAT. 10 சாவடிகளில் அல்லது 20 சாவடிகளில் 1000 ஓட்டுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும். மேக்சிமம் 800 ஓட்டு இருக்கும், 600 ஓட்டு இருக்கும், 400 ஓட்டு கூட இருக்கும். அதிகபட்சம் 1000, 1010 அந்த மாதிரி 1100 அதுக்குள்ள இருக்கும். 1000 வாக்குச்சாவடியிலேயே 1000 பெட்டி வைக்கிறது இல்லை. ஒரு 25 இடத்துல 30 இடத்துல வைக்கிறது. வேணா அதை நீ எண்ணி பார்த்துக்கோ. அது ஓகேன்னா இவிஎம் எவ்வளவு ரிசல்ட் சொல்லுதோ அதை சொல்லிக்கோ. இதுதான் இப்போ இன்னைக்கு நடைமுறை இருக்கு. நம்முடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது. அதில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி சொன்னோம். என்ன சொன்னோம்னா, இவிஎம்ஏ கூடாது, பேலட் சிஸ்டம் தான் கொண்டு வரணும். இதை இந்தியா கூட்டணி வலியுறுத்த வேண்டும். தேசிய அளவிலே இதை ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்க வேண்டும். இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். அதை வலியுறுத்தணும். பேசி முடிச்ச பிறகு ரெசல்யூஷன் வருது, எல்லா தலைவர்களுக்கும் கொண்டு வருவாங்க. அதை படித்து பாருங்க, அது சரின்னா ஆல்ட்ரேஷன்னா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நமக்கு
கொடுப்பாங்க, தலைவர்களுக்கு கொடுப்பாங்க, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள். அப்ப பார்த்தா இவிஎம் தொடர்பான ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம். என்ன தீர்மானத்தில் இருந்துச்சுன்னா, 100 விழுக்காடு விவிபிஏடி வைத்து ஒப்புகை சீட்டுடன் வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்குப்பெட்டியிலே போட வேண்டும். இதுலயும் ஓட்டு போடணும், இவிஎம்ல அந்த சீட்டை வாங்கி ஓட் பாக்ஸ்லையும் போடணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 1000 பூத் இருக்குன்னா 1000 பூத்லயும் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும், இந்தியா முழுவதும் இருக்கணும். கவுண்டிங் அன்னைக்கு ரெண்டையும் டேலி பண்ணணும். டேலி பண்ணணும்னா சரி பார்க்கணும். அப்ப சீட்டு கிழிச்சு முத்திரை போட்டு வாக்குப்பெட்டியில போட்டு வாக்குப்பதிவு பண்ணுவதற்கு நேரமாகும். வாக்கு எண்ணிக்கையின் போது அவற்றையெல்லாம் எண்ணி முடிக்க 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும் என்ற ஒரு நிலை இருந்தால் அது கூடாது என்றால் நீ இவிஎம்ஏ வச்சுக்கோ, 100% விவிபிஏடி வை. 100% விவிபிஏடி என்ன அதை அறிவிப்பு செய். இதுல என்ன தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, இவன் ரேண்டமா வச்சான் பாருங்க. ஒரு சில தொகுதிகளில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்படி ஒரு சில இடங்களில் வச்சான். போன தேர்தலில் இது நடந்தது. ஒரு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் அவன் இவிஎம்லேயே வாக்கு பதிவு எண்ணிக்கையும் வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங்கும், இது போலிங், இன்னொன்று கவுண்டிங். வாக்கு பதிவு அதுல ஒரு டோட்டல், கவுண்டிங் அது ஒரு டோட்டல். அது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அதிலே பல 1000 வாக்குகள், லட்சம் வாக்குகள் கூட வித்தியாசம் வருகிறது. இதை வெளியே சொல்லல, பிரச்சனையாக்கல, அறிவிச்சுட்டு போறான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, இங்க அவன் தில்லுமுள்ளு செஞ்சான்னா ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க அவனுக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.